மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கண்டு கணிந்து கொள்ள வந்தோம். ஏழு ராஜாவை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். சொல்லுமா, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ஒரு தலைப்பு. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும் போது பாருங்கள், இடத்துல ஒரு கேள்விக்குரிய போட்டிருக்கு. எங்கே பிறப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படிங்கிறது மிக ஒரு கேள்வியாக இருந்தாலுமே இன்னைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எங்கே பிறப்பார், எப்படி இருப்பார், அவருடைய சாயல் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதுறவங்க ஒரு கேள்விக்குறியோடு ஓடுகிறார்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாராம். அது ஒரு கேள்வியா இருக்கிறது. தேவன் எழுதுகிறாராம், பூமியிலே ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஒரு பிறப்பு, ஒரு மரணம். இந்த ரெண்டையுமே தேவன் நியமித்திருக்கிறார். இப்படி நியமிக்கும் போது மரணத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக கிறிஸ்துவாம் பூமியிலே பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதான் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இப்ப தேவன் எங்கே இருப்பார் அப்படின்னா, அங்கே இங்க நம்ம ஓடி தேடுவோம். இங்க இருக்குமா, இல்லை அங்க இந்த ஊர்ல இருக்குமா, அந்த ஊர்ல இருக்குமா சரி பல ஊர்களிலே அலைந்து கொண்டிருப்போம். ஆனா வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று சொன்னார். வாசிக்கிறோம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 வாசகம். இங்க சொல்றது பாருங்கள், இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன செய்யலாம், இயேசு என்று பெயருடையாக என்று சொல்லி பேர் நமக்கு சொல்கிறது. நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு என்ன செய்யலாம், இயேசு என்று பெயருடையாக சொல்றது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு தேவன். அதாவது தேவன் எப்படி பூமிக்கு வருகிறார் என்று சொன்னால், ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றிலே, அதாவது பரிசுத்தம் உள்ள ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே இருக்கலாம் ஒரு குழந்தையாகவே பிறந்தார் என்று பார்க்கிறோம். இது எந்த வகையில இது சாத்தியம் அப்படின்னு சொன்னா பாருங்கள், தேவன் ஒரு பிரமாணத்தை பூமியில வைக்கிறார். எந்த பிரமாணம் அப்படின்னா, ஒரு பிள்ளை என்கிறது ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்தான் பிறக்க வேண்டும் என்று அவர் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். இந்த பிரமாணத்தை வைத்த தேவன் அவருக்காக கூட என்ன செய்யலாம், அதை மாற்றவில்லை. அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவர் தான் ஒரு பிரமாணம் வைக்கிறாரு. அந்த பிரமாணத்தை அவர் தான் ஏற்படுத்துறாரு. அவருக்காக கூட என்ன செய்யலாம், அதை மாற்றாத ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதை தான் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பான்னு சொன்னால், இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று அவர் சொல்கிறார். இந்த அது ஒரு கண்ணுடைய வயிற்றில் நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி நமக்கு சொல்கிறது. 35 வாசிப்போம். பாருங்கள், சொன்னேன், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக. அப்ப அங்க சொல்ல ஒரு கண்ணி ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற சொல்லப்பட்டது. இங்க சொல்ல பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும் போது உன்னதமானிய பலன் உண்மையில் என்ன செய்வராம், நிழலிடும். ஆதலால் விடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் சொல்லுகிறாரு, அங்க சொல்லுகிற ஒரு குமாரனை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லுகிறாரு. அதற்கு இயேசு என்று பெருட சொல்வாரு. இங்க இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்க, இது எப்படி நடக்கும், ஒரு மனுஷன் நிமித்தம் அது உண்டாகாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே என்ன செய்யறாராம், ஒரு கர்ப்பத்தை பிதாவாகிய தேவன் உண்டாக்குறான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உண்மையை நிழலும் போது என்ன செய்வான், நீ கர்ப்பம் தரிப்பாய். அதுதான் என்ன செய்ய, அவர் தேவ குமாரன் எனப்படுவார். ஏன் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்த உலகத்தில்
செய்யலாம்? ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் பரிசுத்தம்னா அவர் தான், அதுல மாற்றம் கிடையாது. பாருங்கள், தேவன் என்ன செய்யலாம்? ஒரு பிறப்பை நியமித்திருக்கிறாரு. அந்த பிறப்பை என்ன செய்யலாம்? பூமியில உண்டாவதற்கு ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்து என்ன செய்யலாம்? ஏற்படுத்துகிறாரு. அது எப்படி ஏற்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவினாலே. வேத புத்தகம் முழுதும் சொல்கிறது, ஆவினால் பிறப்பதெல்லாம் எப்படி இருக்குமா? அது ஆவியாகவே இருக்கும். மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாமிசமா இருக்கும். இப்ப குடும்பத்தில் பார்ப்போம், உண்மை உள்ளது உண்மையா இருக்கும், பொய் உள்ளது பொய்யா இருக்கும். பொய் உண்மையோட சேராது, உண்மை பொய்யோட சேராது. இந்த ரெண்டு விஷயம் ஒரு நாள் ஒருவதும் கிண்டி சேராது. வீட்டில் கணவன் இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் கணவன் உண்மையா இருப்பாங்க சொல்லுங்க, மனைவி பொய்யா இருப்பாங்க. மனைவி பொய்யா இருந்தா கணவர் உண்மையா இருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணு சார் கீரி மாமா உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப சொல்ல பாருங்க, பரிசுத்தாவி நமக்குள் வரும்போது எப்படி நிழலும் போது நீ கற்பம் தெரிப்பா, அவர் தான் தேவனுடைய குமாரன். அவர்தான் யாரால்? தேவனுடைய குமாரன் எனப்படுறார் சொல்லி வேத புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொடுத்து இந்த உலக சரித்திரத்தை இரண்டாக மாற்றத்தக்கதாக செயல்படுகிற ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்லுது. அவர்தான் தேவனுடைய குமாரன் எனப்படுகிறார். இந்த பிறப்பினால் நமக்கு என்ன நன்மை? வாசிக்கலாம் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 2:14 வாசிப்போம். பாருங்கள், தேவன் எனப்படுவார் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து இயேசு பூமியிலே பிறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு பிறப்பினாலே உன்னதம் என்ன செய்தால் மகிழ்ச்சி அடைகிறது. சொல்லுமா பாருங்கள், ஒரு பிறப்பினாலே உன்னதம் என்ன செய்தால் மகிழ்ச்சி அடைகிறது. இரண்டாவது இது அடுத்த செய்தால் உன்னதத்திலே மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய எல்லாமே பூமியிலே எதை உண்டாக்குறது சொன்னால் சமாதானத்தை உண்டாக்குறது. அதான் ஒரு பக்தன் பாடுவார் பாருங்க, மரத்துல காய்க்காத ஐயா, கொடியில பூக்காத ஐயா, செடிகள தொங்காத, செடியில காய்க்காத ஐயா, எப்படி சொல்லுவார்? எங்க சமாதானம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அங்க மனம் கிடைக்குமா, இங்க மனம் கிடைக்குமா சொல்றாரு. அவர் சொல்லுவாங்க, உன்னதத்தில் இயேசுதான் பூமியிலே பிறக்கப்படுகிற தேவகுமாரன் பிறந்த நிமித்தம் உன்னதத்தில் ஒரு மகிமை உண்டாகிறது. அந்த மகிமையாலே பூமிக்கு என்ன உண்டாகிறதாம்? சமாதானம் உண்டாகிறது சொல்றது பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பூமியிலே சமாதானம். அதோட முடிச்சு அடுத்த வாசிங்க. மனுஷன் என்ன செய்தான்? இந்த சமாதானம் மனுஷனை என்ன செய்தான்? பிரியம் கொள்ள வைக்கிறது. உள்ள சொல்லுமா, என் பிள்ளையை நேசிக்காது, என் கணவரையே நேசிக்க மாட்டாரு. பைபிள் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது என்னுடைய கணவரை நேசிப்பார் என்று சொல்லி அவளுக்கு லேவி என்று பெயர் வைத்தார். இப்போது என் கணவரை சேர்ந்து சொல்லி அவளுக்கு தான் என்று பெயர் வைத்தார். செம்மத்துக்கு நடக்கவில்லை சொல்லி இப்ப இதை சொல்வார்கள், பூமியிலே தேவகுமாரன் பிறந்த நிமித்தம் நடக்கிறது சொன்னால் பரலோகத்தில் என்ன செய்ய, உன்னதத்தில் என்ன செய்தான்? ஒரு பெரிய அங்க சந்தோஷம் உண்டாகிறது. உன்னதத்தில் என்ன செய்ய, மகிமை உண்டாகிறது. அதனாலே பூமிக்கு சமாதானம் உண்டாகிறது. இந்த பூமிக்கு சமாதானம் உண்டானால்தான் நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள நினைத்தோம். நமக்குள்ளும் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானமே அன்றி வேறொன்று கிரியை செய்ய உன்னதம் என்ன செய்ய நமக்கு தடை செய்து பார்க்கிறோம். மனுஷன் மேல பிரியம் கொள்ளுகிறதா, மனுஷன் மேல பிரியம் கொள்ளுகிறதா. அந்த பாட்டு, அழகான கண்களுடைய கண்டது தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி சமுதாயம் தூக்கி எறியும், குடும்பம் தூக்கி எறியும், நண்பர் தூக்கி எறிவார்கள், உறவுகள் தூக்கி எறியும். கடவுள் ஒரு நாள் ஒருவர்களை தூக்கி அந்த மனுஷன் மேல் பிரியம் கொள்ளுகிற கத்தை. ஒருத்தர் ஆண்டு வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சாதகத்துக்கு வேலை புறப்பட்டு போறாரு. சத்து நைட்டு 12 மணிக்கு போறாரு. அந்த சர்ச்சை முன்னாடி ஒரு வசனம், பெரிய ஒரு வசனம் எழுதிப்படுறார். வருத்தப்பட்டு பால சுமக்களே எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பட தருவோம் என்று சொன்னார். அந்த வசனத்தை பார்த்து வீட்டுக்கு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிறப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குறது. பாக்கெட்ல சிகரெட்டும், மடியிலே போதை வசதிகளும், ஊர் ஊரா தெருத்தருவாய் கோயில் வழியா அலைந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து சந்தித்து சபைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த மனிதன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மனுஷன் மேல் தேவன் பிரியம் வைக்கிறார். அவருடைய பிரியம் அளவுள்ள நம்முடைய ஞானத்தினால் அதை அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு முள்ளங்கள் பணியிட்டு இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது வேதம் சொல்கிறது, அவர் உங்கள் மேல் பிரியம் கொள்ளுகிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மேல் பிரியம் கொள்ளுகிறார். எந்த நேரத்திலையும் உங்கள் மேல் பிரியம் கொள்ளுகிறார். எந்த இடத்திலையும் கர்த்தர் பிரியம் கொள்ளுகிறார். ராத்திரியா தான் சரி, அது சுடுகளா தான் சரி, இந்த இடத்துல நாங்கள் வரும்போது 2008 இந்த இடத்துல சர்ச்சை கட்டணும். 2008 இந்த சர்ச்சை கட்டணும். நான் கட்டும் போது முன்னாடி பூரா முள்ளு கடா இருக்கும், பூரா பாம்பு இருக்கும் போவோம், மனசு இருக்கும் போவோம்,
குடிச்சு கொண்டு வருவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, மனுஷங்களை பிரிய வைத்ததாலதான் இருளாய் இருந்த இடத்தை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறார். துக்கமாக இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சரி, ஒரு பிறப்பு என்ன செய்தால், தேவகுமாரன் எனப்படுகிற ஒரு பிறப்பு என்ன செய்தால் உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாக்குறது. அது மனுஷர் மேல் இருக்கக்கூடிய சிறுபிள்ளையோ வாலிபரோ, நீங்கள் யாரும் சில படிக்கலை யாரெல்லாம் சரி, ஒருவேளை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தூரமா இருக்கலாம். வேதம் சொல்றது, ஆண்டவராகிய தேவனசா உங்க மேல் பிரிய வைத்திருக்கிறார். நீங்க கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், உங்களுடைய பணம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், எப்படிதான் சரி, அவர் உங்க மேல் பிரியம் கொள்ளுகிற கர்த்தர். அவருடைய பிரியத்தை நீங்கள் ருசி பார்க்கும் போதுதான் அது என்ன செய்யுமா, அது உங்களோட பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது என்ன செய்து வாசிப்போம், லூக்கா 2:30 வாசிப்போம். அது புறஜாதிகளுக்கு என்ன செய்தால், என் மேல் பிரியமுள்ள கொள்ளுகிற தேவகுமாரன் எனப்படுகிற கிறிஸ்து இயேசுடைய ஒரு பிறப்பு என்ன செய்தால் எனக்கு ஒரு பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறது. அது என்ன செய்தால் என்னை பிரகாசிக்க செய்கிறது. பைபிள் சொல்றது, இதனுடைய பிள்ளைகள் சுத்தத்திற்கப்பட்ட வச்சிரக்கர்களை போல சொல்லலாம், அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். இப்படி ஆண்டு சொல்றாரு, ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்த உடனே அப்படியே விட கிடையாது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இருளையும், எல்லா சாபத்தையும், எல்லா ரோகத்தையும், சகல வியாதிகளையும் அப்படி வேறு ரத்தத்தாலே கழுவி அவனை சுத்திகரித்து அவனை பிரகாசிக்க செய்ய வைக்க செய்கிறதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்றாரு, அதாவது புறஜாதிகளுக்கு பிரகாசி ஒளியாய். ஒளிதான் பிரகாசிக்கணும், ஒளிதான் வெளிச்சம் இருக்கணும். எனக்கு மாத்திரம் வெளிச்சம் கிடையாது, என்னை சார்ந்தவர்களுக்கும் வெளிச்சம் காண்பிக்கிற ஒளியாய் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் வெளிச்சம் உண்டாக்கும் என்று சொன்னால் நான் ஒரு பொய்யன். நான் மாத்திரம் நல்லாக்கும் என்று நினைச்சா நான் ஒரு பொய்யன். நான் உலகம் என்று சொன்னால் நான் பெற்ற இன்பம் ஐயன் வரும் என்று சொன்னால் அது உண்மை, பொய்யல்ல. எனக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் அது என்ன செய்யுமா, அது மங்காத வழிக்கு அது பிரகாசிக்கிறபடியாக ஒவ்வொரு நாளும் ஆராதனையோ ஜெபத்திலேயோ பங்கேற்றுக் கொள்ளும் போது நானும் பிரகாசிக்கப்படுகிறேன், என்னை சார்ந்தவர்களும் பிரகாசிக்கப்படுகிறவர். அல்லேலூயா. அவர் சொன்னாரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்து கொள்ளல, இன்று முதல் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய குடிகார கணவரையும் என்னுடைய ஒவ்வொரு நாள் சகோதரிய மனைவியும் அவர் சொன்னாரு பிரகாசிக்கப்படுவார். அது வெளிச்சத்தை அல்லாமல் இருளை காண்பிப்பது அல்ல. சொல்லுகிறாரு, வெளிச்சத்தை தான் காய்ப்பான். அங்க சிகரெட்டுக்கு வேலை கிடையாது, அங்க சினிமாவுக்கு வேலை கிடையாது, அங்க உலகம் வேலை கிடையாது. அங்க என்ன வேலை அப்படின்னா ஒரே ஜெபமும் பாடலும் மாத்திரம் இருக்கும். அதான் நம்மளை பிரகாசிக்க செய்கிறது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியா இருக்கிறது. இந்த ஒளி விஷயமா எங்க போனாலும் ஒளி வீசும். அது பிளேட்டு போனா சரி ஒளி வீசும், அது ட்ரெயில போனாலும் ஒளி வீசும், அது இருளான இடத்துல போனா சரி ஒளி வீசும். ஒரு நாள் வருவதும் அது இருளை காண்பிப்பதே இல்லை. காரணம், தேவகுமாரன் அவரோடு கூட இருக்கார். அல்லேலூயா. வாசிகள் எஸ்ஐயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கருத்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் என்ன நாமமா, அதிசயமா இருக்கு. என்னோட பாஸ்ட் வாராது ஜோமெண்ட் போறாரு, இவனுக்கு கடன் பிரச்சனையா இருக்கு, கடனுக்கு ஏதாவது லோனுக்கு எது வழி சொல்றாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பாஸ்ட் வேற அந்த வர கிடையாது. உங்களுக்கு கடன் இருந்தா ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணா சரியாயிடுமா, சரியாகும். நம்ம நம்மளத்துல நடக்கும். சொல்ல பாருங்க, அதிசயமான நாமம். எப்படி சொல்லி, நீ காற்றை பார்க்க மாட்டா, மழையை பார்க்க மாட்டா, நீ நம்புகிற ஒன்றும் நடக்காது. கர்த்தராகிய இயேசுவை மாத்திரம் நம்பி பாருங்க. வேதம் சொல்லுது, காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், பள்ளத்தாக்கு வந்து வாய்க்கால் வெட்டுங்கள், அப்பொழுது தண்ணீராக நிரப்பாது, என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா தண்ணீரை நான் தான் படைச்சேன், காற்றை நான் தான் படைச்சேன். மழை வருவதற்கு காற்று தேவை, மேகம் தேவை. ரெண்டும் ஆண்டவருக்கு தேவையில்லை, ரெண்டும் ஆண்டவருக்கு தேவையில்லை. 5 பேர் 2 மணி கையில வச்சிருக்கிறான், 5000 பேர் இருக்கான், புருஷன் மாத்திரம் மொத்தம் 27 பேர் இருக்கிறாங்க, 27 பேர் சாப்பிடணும். இந்த 5 மணி 2 மணிக்கு ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப அந்த கத்தரிகளை கொடுக்குறாங்க, 5 பேர் 2 மணி கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. என்னையா சத்தம் எல்லாம் இருக்குது, என்னைய பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ண போறாரு, அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குது. இதுதான் அதிசயம். 5 பேர் 2 மணி ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாரும் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டவங்க 12 கூட எடுக்கிறாங்க. அல்ல சொல்ல மாட்டீங்களே, அதிசயமான நம்ம சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஒரு கிணறு உங்களுக்கு மாசம் தேவை எவ்வளவு சார், எவ்வளவு சார்? எனக்கு மாசம் தேவை 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் உங்களுக்கு தேவையா? ஆமா, எனக்கு
4 பிள்ளைகள், குடும்பத்தில் ஒரே ஒரு மனைவி, ஒரு வீடு, எனக்கு வண்டி இருக்கு, வண்டிக்கு 60 தேவை, சாப்பாடு இல்லை, 30,000 எனக்கு தேவை. இது எப்படி சந்திக்கிறது? கர்த்தர் கொடுக்குறாங்க, விசுவாசம் கொடுக்குறாங்க. கர்த்தர் யாரை கொண்டாவது கொடுத்து இருக்கிறார். இதுவரை நாம் குறைஞ்ச கிடையாது. சொல்ல பாருங்க, அதிசயமான நாமம். நீங்க யாரும் கொடுக்கலையா? ரோட்ல ஒரு மனுஷனுக்கு கத்தை கொடுப்பார். அதுதான் கத்த செய்ய. மனுஷனே கொடுக்கலையா? கழுதையை வச்சு கூட கத்த கொடுப்பார். சரி, கழுதை கொடுக்கலையா? காகத்தை கொண்டு கத்து கொடுப்பார். அவன் எதை வச்சு எப்படி செய்வானு யாருக்கு அது அதிசயம் இல்லை. நம்ம நத்தனம் நடக்கும். ஏன் திராட்சை இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ண பயங்கரமா சத்தம், உங்க சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடாதீங்க. திராட்சை தாங்க குறைஞ்சு வச்சு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ குறைஞ்சு வச்சு கல்யாணம் பண்ண திராட்சை இல்லை அப்படின்னா அவ்வளவு பிரச்சனை. நம்ம எல்லாம் தெரியாது, கல்யாணம் வச்சிருப்போம், சமையல் வச்சிருப்போம், சமையல் பண்ணி வச்சிருப்போம். ஐயோ ஆள் நிறையா வந்துச்சா, ஏன் சாம்பார தண்ணி ஊத்தியா, இந்த ரசம் ஊத்தியா சொல்லிட்டு இருப்போம். சாப்பிட கேட்டாவே சாம்பார் ஊத்துக்கோம்னா அவன் இருக்கு இந்த வாரம் இப்படி ஏமாத்திருப்போம். அங்க என்ன அங்க திராட்சை குறைஞ்ச உடனே என்ன செய்வாங்களா, அங்க எல்லாம் கேட்கறாங்க. இப்போ சொன்னேன் தண்ணியை ஊத்துப்பா சாடியில, ஒண்ணுமே கேட்கல. தண்ணியை ஊத்துனா திராட்சை வரும், கட்டாயம் வரும். ஏன்னா நாமம் அதிசயமான நாமம். யாரை எப்ப உயர்த்தணுங்கிறது அது அவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், பிரகாசிக்கிற ஒரு ஒளி. அவர் சொல்ல பாருங்க, அவர் நாமம் அதிசயமான நாமம். அவர் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் அட்டிமனஸா இருக்கும். எனக்கு இந்த ஊர் சொந்தமே கிடையாது, இங்க யாருமே கிடையாது, நீங்க தான் எங்க சொந்தம். நான் உங்களை சிஸ்டர்னு சொல்றேன், நீங்க இதே பாஸ்டர் சொல்லுங்க. அங்கிட்டு போனான்னு கூட சொன்னேன். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நம்ம பார்த்தோன்னே சிரிச்சாங்களா, நல்ல சமூதியை கற்றுக் கொண்டிருக்கிறார். அவங்க கொடுக்குற அளவுக்கு 2வது விஷயம், எனக்கு இந்த ஊர் சொந்தம் கிடையாது. என் ஊருக்கு போனா இங்க 150 கிலோமீட்டர் நான் போகணும். எப்படிங்க வந்திய கத்த சொன்ன, அதான் அதிசயமான நாமம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பசியா இருந்தது கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்து யாரையும் வெறுமையா அனுப்புறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு நாளும் குறையில்லாம கத்துறது. ஒரு நாள் கூட குழம்பு வைக்கலையோ, சோறு இல்லை, 4 நாள் பாசிப்போம், அந்த இடத்துக்கு கத்துறாங்க அனுமதிக்கவில்லை. எங்க ஊருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் நாமம் அதிசயமான நாமம் சொல்லப்பட்டாலே இன்னைக்கு வரைக்கும் உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் அழகான பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நல்ல சபை விசுவாசம் கத்த கொடுத்திருக்கிறாரு. இதுதான் அதிசயமான நாமம். அவங்க யாரும் தெரியாது, அவங்களுக்கு இன்னும் சொந்தம் கிடையாது. எங்களை 2 பேரையும் சொந்தம் என்று ஏற்படுத்துற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரத்தம் என்று பார்க்கிறோம். இப்ப சொல்லுங்க இல்லையா? இப்பதான் சொல்லுங்க இல்லையா? என்னையும் உங்களையும் ஒரு உறவை ஏற்படுத்துறது என்ன அப்படின்னா, எதுல படிப்போ பலமோ எதுவும் கிடையாது, சமுதாயம் கூட கிடையாது. இயேசு கிறிஸ்துங்கிற ரத்தம் தான் நம்ம 2 பேரும் உறவுகளை ஏற்படுத்துறாங்க. அதனால்தான் ராத்திரி எழுச்சி உங்களுக்கு ஜெபம் பண்றோம், உங்க பேரை சொல்லி குடும்பத்துக்காக ஜெபிக்க. அதே அவசர அதிசயமான நாமம். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதாங்க அவர் நாமம். அவர் நாமத்தை நாம் அதிசயமாய் பார்க்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காதெல்லாம் கர்த்தர் செய்வார். சாதாரண அடிமையாய் இருந்த எஸ்தரை கர்த்தர் ராணியாக வைத்து அழகு பார்த்தார். எஸ்தரை தேவன் ராணியாக வைத்து அலங்கரித்தார். ரொம்ப ஒரு விசேஷமானது. தானியேலை பாபிலோன் தேசத்திலே அங்கே இருக்கக்கூடிய சோசியலுக்கு எல்லாருக்கும் தலைவராக கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுதான் அதிசயம். பாபிலோன்ங்கிறது ஒரு கடுமையான ஒரு தேசம். பாபிலோன்ங்கிறது ஒரு அதாவது ஒரு இடுக்கமான ஒரு தேசம். இந்த தேசத்துல கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எகிப்து முழுவதும் சட்டத்தின் சரித்திரம் சிறந்தது எல்லாத்தையும் கண்டார்ப்பாங்க. அங்கே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவர் நாமம் அதிசயமான நாமம். நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு பேர் ஒன்று. கடைசி வாசிப்பு பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் கடைசி வாசிப்போம். 23 வாசிப்போம். இம்மானுவேல் என்று பெயர்வார்கள். இம்மானுவேல் என்றால் என்பதற்கு ஒரு என்ன சொல்லுவோமா, கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்னா உங்களுக்குள்ளதான் பிறக்க அவர் ஆசைப்படுகிறார். அதான் சொல்கிறது, இம்மானுவேல் என்றால் தேவன் என் கூடவே இருக்கிறார். சொல்லுமா, நான் சாராயை முடிக்கும் போதும் தேவன் என்னோட இருக்க மாட்டார். அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். ஒரு பரிசுத்தம் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். உண்மையா பொய்யா? ஒரு அழுக்கான துணி எதையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு மனைவி கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளை கிடையாது, இயேசு கிறிஸ்து சொத்து சுகம் கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு பூமியில ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னாரு, அடைக்கலாம் குருவிகளுக்கு வீடு கூடு ஒன்று, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க பூமியிலே இடமில்லை.
அவர் தான் சொல்கிறாரு, உங்க கூடவே இருப்பேன் அப்படிங்கிறார். என் மனைவி வருவா, அவர் கொடுத்த பலத்த நிமித்தம் தான் வர முடியும். நான் அவ கூட இருப்பேன், எனக்கு கொடுத்த பலத்துல நான் இருக்க முடியும். ஆனால் என் கூட கடைசி வரைக்கும் வருகிறது விண்ணை மண்ணை மடைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். அதான் சொல்றது சங்கீதம் 48 சொல்கிறது, இந்த தெய்வம் சதா காலங்களிலும், அதாவது மரண பரிந்தமும் நம்ம கூடவே வருகிற கர்த்தர். அல்லேலூயா. தெய்வம் நம்ம கூட இருக்கிற தெய்வம் இருக்கிற பண்ணாலே கிறிஸ்து எங்கே பெறப்பட்டு சொன்னால் உங்களுக்குள் அவர் இருக்க ஆசைப்படுகிறார். இடம் கொடுங்கள். அவர் நாமம் அதிசயமான நம்ம இருக்கிற பண்ணாலே உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நடத்தும்படியாக வந்திருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வது